முதலாவது தலைமை நீதிபதியாக தமிழகத்தை சேர்ந்த பி. சதாசிவம் பதவியேற்றுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பி. சதாசிவத்திற்கு தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will uphold the sovereignty and integrity of India. That I will uphold the sovereignty and integrity of India. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will. Perform the duties of my office without fear or favor, affection or ill will. And that I will uphold the Constitution and the laws. That I will uphold the Constitution and the laws. God bless you. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, எதிர்க்கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள சதாசிவம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் உள்ள காடப்பநல்லூரை சேர்ந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் தமது கடின உழைப்பால் படித்து முன்னேறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 1973ஆம் ஆண்டு வழக்கறிஞராக சட்டப்பணியை தொடங்கினார். அதே நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பதவி வகித்து பின்பு கடந்த 2007ஆம் ஆண்டு பஞ்சாப், ஹரியானா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கிய சதாசிவம் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். தங்கத்தின் மீது முதலீடு அதிகரிப்பதே ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைய காரணம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார்.